விக்ரமாதித்யன் அரண்மனை முன் நின்றிருந்தார். காற்று வீசுகிறது. திடீரென ஒரு சத்தம். ஒரு பெரிய பறவை கீழே இறங்கியது. அது மன்னரின் முன் மண்டியிட்டு அழுதது. மன்னா, என் குஞ்சுகள் மலை மேல் இருக்கின்றன. ஒரு பாம்பு அவற்றை தின்னப்போகிறது. விக்ரமாதித்யன் கையை உயர்த்தி சொன்னார், உன் தாய்மையின் குரல் என் இதயத்தை தொட்டுவிட்டது. உன் குஞ்சுகள் இனி என் பிள்ளைகள். அவர் குதிரையில் பாய்ந்தார். மழை பெய்தது, மின்னல் மின்னியது. ஆனால் அவர் நிற்கவில்லை. மலைச்சிகரத்தில் ஒரு பெரிய பாம்பு கூண்டை சுற்றி கிடப்பதையும் குஞ்சுகள் நடுங்கிக் கொண்டிருப்பதையும் அவர் பார்த்தார். அந்த நேரம் விக்ரமாதித்யன் வாளை ஒளிரச் செய்து சொன்னார், அப்பாவி உயிரை தொடும் முன் என் வாளை நீ சந்திக்க வேண்டும். ஒரே அடியில் பாம்பு பின்வாங்கியது. குஞ்சுகள் கீச்சிட்டன. சூரிய ஒளி அதன் மேல் விழுந்தது. அந்த பெரிய பறவை வானத்தில் பறந்தது. அதன் சிறகுகள் ஒளிர்ந்தன. அது விக்ரமாதித்யனை வணங்கியது. விக்ரமாதித்யன் மெதுவாக சொன்னார், நீதியை காக்கும் இடத்தில்தான் உயிர்கள் அமைதியடையும்.